அம்மா என்னம்மா ஆடி 18 அதுவும் எதுவுமே செய்யாம இருக்கீங்க? அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா. என்னம்மா அக்கா திட்டான்னு சொல்லி நீங்க இப்படி இருக்கீங்களா? இல்லடா, எனக்கு அவ திட்டுறது என்ன இன்னைக்கு நேத்தா. முதல்ல எல்லாம் அவங்க அப்பன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அதை இதுன்னு பேசுவா. இப்போ கொஞ்ச நாள் நல்லவ மாதிரி இருந்தா, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. எனக்கு அது எதுவுமே கவலை இல்லை. அவங்க திட்டுனாலும் நான் வாங்கிக்க தானே செய்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியும்? நான் தான் ஒரு கையால் ஆகாதவளாச்சே. அம்மா அக்கா ஏதோ தெரியாம பேசிருக்குமா, எதுவும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. நான் வேணா அக்கா கிட்ட போய் பேசவா? இல்லப்பா, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், அது மட்டும் நீ செய்வியா எனக்காக? என்னம்மா சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குயா. நீயும் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியோட சேர்ந்து உங்க அக்கா உங்க அப்பா பேசுற மாதிரி என்ன பேசி ஒதுக்கி வச்சிருவியா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? எனக்கு எல்லாமே நீங்க தானம்மா. உங்களை விட்டா எனக்கு யாருமா? அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேம்மா. நான் பெருநாளா படிச்ச வேலைக்கு போய் உங்களை நல்லா பார்த்துப்பேம்மா. யார் மாதிரி உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. எத்தனை நாளைக்கு தான் இந்த 2 லட்சத்தை கொடுத்து 4 லட்சமா வாங்குறது? இப்ப ஒரு 10 லட்சம் ரூபா வச்சிருக்கோம். 10 லட்சத்தை மொத்தமா கொடுத்தோம்னா அன்னைக்கு சாயந்தரமே 20 லட்சம் ரூபா வந்துருமே. அப்படின்னா ஒரு 20 லட்சம் வந்துச்சுன்னா அந்த 20 லட்சத்தை போட்டா அப்புறம் 40 லட்சம். ஐயோ, நம்ம காலம் முழுக்க உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா கூட அம்புட்டு பணத்தை பார்க்க முடியாது. ஒரே இதுல சம்பாரிச்சிட்டோம்னா மொத்த பணத்தையும் அந்த அழகு சுந்தரம் மூஞ்சில வீசிட்டோம்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீடு ஏன் சொந்தம். அதுக்கப்புறம் இந்த பத்திரக்காளி அங்கிட்டு போய் ஆடாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். வெட்டுக்கடியிலேயே ரொம்ப நாளைக்கு பணத்தை வைக்க முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா இந்த பத்திரகாளியை நம்ப முடியாது. என்னைக்காவது நம்ம வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து எடுத்துட்டானா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. மொத்தத்துல இதை பேங்க்ல போட்டாலும் பேங்குக்காரனுக்கு காசு கட்டணும். அந்த அளவுக்குலாம் நம்மளால கட்ட முடியாது. பிசாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள காசை வச்சு அப்படியே மூடிடுவோமா? அது எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். மண்ணுல இந்த கரையான் வச்சிருச்சுன்னா அப்புறம் காசு மொத்தமும் போயிடும். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு ஆயிடும். என்ன பண்றது? என்ன ஆடி 18 அதுவுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்ல எல்லாரும்? என்ன எதுவும் செய்யலையா? வீட்ல போட்டது போட்டபடியே கிடக்கு. பையன் அழுதுகிட்டு இருக்கா, நீயும் அழுதுகிட்டு இருக்க. என்ன ஆச்சு வீட்ல? நல்ல நாளும் பெரிய நாளும் இப்படி உட்காந்து ஒப்பார வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? வீட்டுல சத்தத்தை பார்த்தா இவளோட அக்கா வந்திருக்கும் போல இருக்கு. அச்சோ, இம்புட்டு பணத்தை இப்படியே வச்சிருக்கோமே. நிம்மதியா ஒரு பணத்தை எடுத்து பார்க்க முடியுதா? வீட்டுல இருக்கும்போது கூட கத்தி மேல இருக்க மாதிரியே இருக்கு. என்னத்தக்கா செய்யறது? எனக்கு எந்த இதுவும் மனசு இல்ல, ஒண்ணும் இல்ல. யாரு சும்மா அழுதுகிட்டு என்ன பழக்கம் உனக்கு? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு வீட்ல? தெரியுமா, அம்மாவை திட்டாதீங்க. அம்மா பாவம். என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல நாள் பெரிய நாள் இப்படி வீட்ல அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏற்கனவே குடும்பத்துல யாருப்பட்ட கண்ணோ இப்படி கஷ்டமோ இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையுமா ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்படி நல்ல நாள் பெரிய நாள்லயும் ஒரு வீடு வாச கூட்டாம இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? என்னக்கா பண்ண சொல்ற? எனக்கு நிம்மதியே இல்ல. பெசட்டுக்கு போய் சேர்ந்துடலாமான்னு தோணுது. அப்படியே அரைஞ்சேன்னு வையி. என்னப்பா அவ என்ன முளைச்சு 3 நாளா விட்டுட்டாளா? ஏதோ அவ பேசினான்றதுக்கு வர உலகத்தை விட்டு போறாளாம். அப்படியே வச்சிருவேன் சொல்லிட்டேன். அவளாம் ஒரு ஆளுன்னு. இங்க பாரு, தப்பு பண்ணாதவங்க என்னைக்குமே அழக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு போறேன்னு நினைக்கவே கூடாது. நம்மள கஷ்டப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம தான் வாழ்ந்து காட்டணும். உன் புருஷன் பெரிய இவன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனே எந்த இதுவும் பண்ணாம அவன் பாட்டுக்கு இருக்கிறான் அவன் இஷ்டத்துக்கு. நீ என்ன பண்ண? உன்கிட்ட காசு இருந்துட்டு நீ போய் கொண்டு போய் கொடுக்காம இருந்தியா இல்ல வைக்காம இருந்தியா? இருக்கிறதெல்லாமே பண்ணிக்கிட்டு தானே இருந்த. அவ கடை வைக்கிறதுக்கும் நீ போய் எல்லாமே பண்ணதானே செஞ்ச. ஒன்னும் பண்ணாமையா இருந்த. முடிஞ்சதை செஞ்சுமே பிள்ளைங்க புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்க. அப்படியாப்பட்ட பிள்ளைங்களுக்கோசரம் நம்ம உலகத்தை விட்டு போறேன்னு யோசிக்க கூடாது. நினைஞ்சா போய் குளிச்சுட்டு வா. இந்த எல்லாம் நான் சாப்பாடு எல்லாமே குழம்புல இருந்து வீட்டுல கொஞ்சம் தீனி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுவேன் போ. வந்தாச்சா? என்னமோ அவங்க வீடு மாதிரி தான் வாழ்னு கத்திக்கிட்டு. இது வீடா இல்ல வேற ஏதாவது தெரியல. அதேதான் நானும் கேக்குறேன். இது வீடா இல்ல வேற ஏதாவதா? உங்களுக்கு என்ன வேலை? இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ மனுஷனா? பொண்டாட்டி எப்படி அழுதுகிட்டு இருக்கா? கொஞ்சமாவது அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்டிருக்கியா? உனக்கு மட்டும் திங்கிறதுக்கு எல்லாம் வேணும் நேர நேரத்துக்கு. அவளுக்கு இருக்கும்போதே பைத்தியம் பிடிக்குதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்ல நாள் பெரியனால அவத்தையெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். வீட்டுக்கு வாங்கி தான் போட முடியும். ஆக்கியமா பட்ட முடியும்? வாங்கி போடுற மூஞ்ச பார்த்தா தெரியாது. இங்கேரு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். போய் கை கால் முகத்தை கழுவிட்டு வா, இல்லைன்னா போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. வெறும் வயித்தோட உட்காந்துட்டு இருக்காம அப்புறம் நான் அடிச்சு போடுவேன். ஐயோ, உங்க வீட்டுல இருந்து சோறு குழம்பைய கொண்டு வந்தீங்க. உங்க புருஷன் இதுக்கெல்லாம் கணக்கு போட்டல வட்டிய முதலமா காசு கேட்பாரு. இந்தாங்க, இந்த வீட்டுக்கு சாப்பாடு தீனி அது இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, காசு இந்தாங்க. உங்க புருஷன் கிட்ட கொடுத்துருங்க.
குடும்பமே போட்டுத்தான குடும்பமா இருக்கும் போலயே. டம்மிகள் ஆட்டுகளை ஏற்றி இன்னைக்கு அவனை போட்டு சோழியை முடிச்சு போடுறேன். யார்கிட்ட போ வேலைய கட்ட கதை தரடா. டேய் கதை தரடா. டேய் ஆத்தி இவன் மனுஷியா இவன் எப்படி அடிச்சு விட்டா? இதுல வேற என்ன பண்றது காத்துட்டு தெரியலையே. மணி ஆயிடுச்சு வேற. ஆழி பண்ணிட்டு தாலி கோர்க்கணும்னு சொன்னேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்ன இவங்க 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வராம இருக்காங்க? சீதா, வெற்றி, கேருங்க. சீதா, வெற்றி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது நல்ல நாள் பெரிய நாளுமா இப்படி நீ மூலையில உட்காந்துருக்க, அவன் பாட்டுக்கு படுத்திருக்கான். வெற்றி இங்கே இரு. சீதா எந்திரி. வெற்றி எந்திரி. என்னம்மா சொல்லுங்க. என்னடா இப்படி படுத்து கிடக்குறீங்க? எந்திரி. நல்ல நாள் பெரிய நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இப்படி படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னம்மா நல்ல நாள் பெரிய நாள் எதுவுமே நல்லது நடக்கல. நேத்து வேலை பண்ணதே நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கியா? இங்க பாரு, அதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணடா. இதை விட பெருசு பெருசா எம்புட்டோ இருக்குது. இதுக்கெல்லாம் போய் சோர்ந்து உக்காந்துக்கிட்டா எப்படி? அதுக்குதான் நீயும் மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா? எந்திரி. எல்லாமே என்னாலதான். மாமா எப்படி இருந்தாரு? ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தங்க மாட்டாரு, வேலை வேலைன்னு இருப்பாரு. இன்னைக்கு நான் பண்ணதுனாலதான் இவர் இப்படி வீட்டோட வந்து இருக்க வேண்டியதா போச்சு. இதுக்குதான் சொல்றது, ஒரு பொண்ணோட கோபமும் தாபமும் ஒரு அளவோட இருக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் எப்படி நஞ்சோ அந்த மாதிரி தான். அந்த கோபம் குடும்பத்தோட சந்தோஷத்தையும் எடுத்துரும். அதுக்குன்னு நான் உன்னை குத்தம் சொல்லலம்மா. ஏதோ அறியாம தெரியாம பண்ணிட்ட. ஏதோ இந்த ஆபீஸ் இல்லைன்னா இன்னொரு ஆபீஸ். இன்னைக்கு ஆடி பெருக்கு. 2 பேரும் கல்யாணம் ஆகி இது உங்களுக்கு வர ஆடி பெருக்கு. இதுல தாலி பிரிச்சு கோத்தனா இதுக்கப்புறம் நல்லது கூட நடக்கும். இப்படி மூளையில உக்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு வாங்கய்யா. என் மனசே சரியில்லம்மா. ஐயே, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைடா. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கடவுள் ஒரு விஷயம் நமக்கு பண்றாருன்னா எதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இதை விட பெருசா ஏதோ உனக்கு பண்ணணுன்றதுக்கோசரம் கூட இந்த தொழிலை எடுத்திருக்கலாம். அதுக்கெல்லாம் போய் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல எந்திரி. இந்த ஆடி பேருக்கு முடியட்டும், பாருவோம் வாழ்க்கை எப்படி நல்லா அமையுதுன்னு. அம்மா நான் சொல்றேன், எந்திரி. சின்ன பிள்ளை கணக்கா அழுதுகிட்டு இருக்க, அடிச்சு புடுவேன் சொல்லிவிட்டேன். எந்திரி. இத்தனை நாள் வரைக்கும் உன் மேல நான் கைய வச்சதே இல்லை. எந்திரி முதல்ல. யாரு அவனுக்கு நீ தான் தைரியம் சொல்லணும். ஒரு ஆம்பளைங்க சோர்ந்து உக்காந்துட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளும் அழுதுகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மனைவி மாருங்க எதுக்கு இருக்கிறாங்க? நம்ம இருக்கிறோம், நம்ம 2 பேரும் பார்த்துக்குவோம் அப்படின்னு தைரியம் சொல்லி அவங்கள நம்ம தான் முன்னேற்றி விடணும். அதை விட்டுட்டு சோர்ந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா. எந்திரி. இடி விழுந்த மாதிரி தான் 2 பேரும். எந்திரிங்க. நான் 5 நிமிஷம் கழிச்சு வந்து கதவை திறந்து பார்க்கும்போது 2 பேரும் கிளம்பி இருக்கணும். அதை விட்டு இப்படி படுத்துக்கிட்டு கண்ணிங்க 2 பத்தி சப்பு சப்புன்னு வெளுத்து போடுவேன். மாமா சரியாயிடும் மாமா, எந்திரிங்க. மாமா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, உங்க படிப்புக்கு நாளைக்கே கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். எந்திரிங்க மாமா. எப்படியே போகாதீங்க, தான் வீடு வந்துருச்சு இல்ல. கோமே ஸ்டோப்பி பண்ணுங்க. யாரு முதல்ல தான் சொன்னேன் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு வராதுன்னு. ஏங்க ஐக்கு நவ்வுங்க, யூ கோனுங்க. கன்றாவி பையன் அந்த சைட்ல மாட்டி இருக்கு, எடுத்துட்டு வா உள்ள. பையாமா இங்கிலீஷ்ல பாஜி, அது கூட இந்த ஆளுக்கு தெரியல. கேனோலேஜி இருந்தா தானே இந்த ஆளுக்கெல்லாம். அதெல்லாம் இருந்தா தான் இந்த ஆளு நேரத்துக்கு உருப்பிட்டு இருப்பதே. பாஜி எடுத்துட்டு போவோம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இங்க வேலை செய்யறவங்க? இங்க முதல்ல எல்லாம் இந்த எரும மாடல எம்புடு சுத்த பத்தமா இருக்கும். இப்ப பார்த்தா இன்னும் நாரி போய் கிடக்குது. இது இடம் மாதிரியே இருக்குது. சவதியா போதாது வரைக்கும் இந்த சாணி எல்லாம் அப்படியே அசிங்கமா கிடக்குது. இதை நாத்தம் பிடிச்ச கூட மாதிரி கிடக்குது. இங்க வேலைக்கு இருக்கிறவனுங்க எங்க போனாலுங்க? டே வாடா, அந்த ஆளுக்கு இது கத்த போறான். அதெல்லாம் சுத்தம் பண்ண சொன்னா 3 நாள் ஆச்சு, இன்னும் சுத்தம் பண்ணாம இருக்கிறான். ஆட போவண்டா, அந்த ஆளே பொண்டாட்டி காசுல உக்காந்து திங்கிறான். அவன் காசுல நம்ம உக்காந்து திம்போம். எப்ப இன்னும் வேலை செய்யறோம். கம்முன்னு இரு, பாத்துக்குவோம். டே அந்த ஆளுக்கு இது வந்துட போறான்டா. டே அவெல்லாம் வரமாட்டான்டா. பொண்டாட்டி சொத்துல உக்காந்து திங்கிறவனுக்குலாம் என்னடா இது மரியாதை? கம்முன்னு இருடா. டேய் அதுக்குன்னு இவன் காசை வச்சுதான்டா நம்ம பொழப்பு தன்னத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேற ஆடி 18. இதெல்லாம் சுத்தம் பத்தமா இல்லைன்னா வந்து பாத்திக்கிது கத்த போறான்டா. வேலையை விட்டு தூக்கிட்டானா ஒன்னும் பண்ண முடியாது. டே அவன் என்னடா நம்மள தூக்குறது? அவனை நம்ம தூக்கிடுவோம்டா, கவலைப்படாம இருடா. என்னமோ சொல்ற. வந்து உட்கார் மாப்ள. பாவி பயலுக, இது வீடு நினைச்சாங்களா இல்ல என்ன நினைச்சாங்க?
அது அப்படி இப்படி கிடக்குது கச 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 கசன்னு. உனங்களெல்லாம் என்ன பண்றது? அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த இப்ப வாரண்டா. வீட்டுக்கு போய் நல்லா கறியும் ஜொரையும் நல்லா வெளுத்து கட்டுனா சும்மா ஜகஜோதியா இருக்கும்டா. என்னது ஜகஜோதியா இருக்குதா? ஏண்டா வெங்காயங்களா? ஐயா என்னடா போடுறீங்க ஐயா கொய்யான்னு? என்னடா அது? எரும மாட்டு எல்லாம் அப்படி அப்படியே கட்டி கிடக்குது, அங்கேயே எல்லாம் அசிங்கமா கிடக்குது. உங்களை சுத்தம் பண்றதுக்கு வச்சிருந்தேன். ஐயா அது வந்து ஐயா கொஞ்சம் கை கால்லாம் வலிச்சுதா, அத்தான் வந்து உக்காந்தோம். ஏண்டா சம்பளம் என்ன சும்மா வாங்குறீங்க? வேலை செஞ்சு முடிக்கிறீங்களா இல்லையோ? காசு காசு காசுன்னு வந்து உசுர எடுக்கிறீங்க. வேலை வெட்டி ஒழுங்கா செய்யறீங்களாடா? தண்டச்சோறுங்களா? தண்டச்சோரா? இங்க இருங்க, நாங்க ஒன்னும் சும்மா வேலைக்கு செய்யல, எல்லா நாளும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட காசு வாங்குறோம். சும்மா எடுத்து கொடுக்குறீங்களாமா? டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. என்னடா அமைதியா இருக்கிறது? இவன் என்னமோ வளர்த்து சம்பாரிச்சவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அளவு கூட இவன் உடம்பு வளைஞ்சு ஒரு வேலையும் செய்யறதுல. பொண்டாட்டி காசுல திங்கிற இவனுக்கே எவ்வளவு திமுறுனா, கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம சாப்பிடுறோமே, நமக்கு எம்பட்டு திமுறு இருக்கும். ஏய் ஒழுங்கு வரையும் 2 பேரும் வெளியே போங்கடா. உங்ககிட்ட எல்லாம் வேலை செய்யறதுக்கு வெளியவே போயிருக்கலாம். பொண்டாட்டியை துரத்தி விட்டுப்புட்டு பொண்டாட்டி காசுல திங்கிற, இதுல வேற வெள்ளையும் சொல்லையுமா மாட்டிக்கிட்டு சிப்பா போட்டுக்கிட்டு திரியிறானுங்க. ஏய் 2 பேரும் போறீங்களே, இப்ப அடிச்சே துரத்தவா? அண்ணே அண்ணே இந்த வேலையை வச்சுதானே குடும்பமே இருக்கு. ஏன்டா இவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? காசு முக்கியம்ட்டு பொண்டாட்டியை துரத்தி விட்டான், இவங்கிட்ட போய் குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. வாடா போவான். இன்னும் 1 நிமிஷம் இங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பத்தி தொலைச்சு போடுவேன். நீ எங்கன்னாடா எங்களை தொலைக்கிறது? நாங்க உன்னை தொலைச்சு போடுவேன் 2 பேரும் சேர்ந்தோம்னா. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. வா மாப்பிள்ள நம்ம போவோம். எருமமா அடிச்சா நீ ஆள்ற இவனுங்களுக்கு எம்புட்டு திமுரு பாரு. இவனுங்கெல்லாம் எங்கிட்டு போனாலும் பொழைக்க மாட்டானுங்க. என்னையவா எகத்தாலும் பேசிட்டு போறீங்க? சோத்துக்கும் தண்ணிக்கு இல்லாம கஷ்டம் தாண்டா பட போறீங்க. இங்கிட்டு வந்து இனிமே வேலை வெட்டி நீ கேட்டு பாருங்க, 2 பத்தியும் நாய் விட்டு கடிக்க போடுறேன். ஐயா என்னங்க சத்தமா கடந்தது? ஏமா உன்னையெல்லாம் எதுக்குமா வேலைக்கு வச்சிருக்குது? அந்த எரும மாடு இதெல்லாம் பாரு, அப்படியே கட்டிக்கு தொழுவமெல்லாம் கிடக்குது. சுத்தம் பண்ணணும்னு இதே இல்லையா? ஒரு ஆள் வீட்டுல இல்லைன்னா யாரும் உருப்படியா வேலை செய்ய மாட்டீங்களா? சும்மா தண்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் காசு அழுவணுமா? ஐயா பசுமாட்டு தொழுவோம், வயல்ல நீர் பாய்க்கிறது, வயல்ல களை புடுங்கிறது வைக்கிறத எனக்கு ஒதுக்கி இருக்கு. அந்த வேலைக்கு தான் நீங்க புதுசா 2 பேர்த்த சேர்த்தீங்க. அதனால தாங்கய்யா அந்த வேலையை பார்க்கல. ஒரு வேலைன்னா ஒரு வேலை மட்டும்தான் பாப்பீங்களா? மத்த வேலையெல்லாம் எவன் பாக்குறது? ஐயா என் வயசுக்கு இந்த வேலை செஞ்சு ஓட்டுறதே பெருசுங்க ஐயா. இதுக்கும் மேலையும் எல்லாம் செய்ய முடியாதுங்கய்யா. காசு என்ன சும்மாவா எடுத்து கொடுக்க முடியும்? அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், எல்லா வேலையும் இனிமே நீங்க தான் செய்யணும். ஐயா அவ்வளவு வேலையும் நான் எப்படிங்கய்யா ஒத்தையாளா? யாருமா ஒழுங்கா எல்லா வேலையும் பார்க்கணும். சும்மா ஒண்ணு வீடு உனக்கு கொடுக்க முடியாது. என்ன இவரு இப்ப இப்படியெல்லாம் பேசுறாரு? முதல்ல கூட நல்லவரா இருந்தாரு, இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வல்லு வல்லுன்னு கத்துறாரு. உதத குறைக்கு எல்லா வேலையும் இப்ப ஏன் தலையில கட்டிட்டாரு. நான் எத்தனை வேலையை பாக்குறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. முதல்ல அம்மாவுக்கு போன போட்டு சொல்லுவோம். இதெல்லாம் செஞ்சு நான் படுத்துக்கிட்டேன்னா என் பிள்ளைக்கு ஐயோ நாளைக்கு என்னத்த பண்ணுவா அவ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.